பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹியா உலூமுத்தீன், உளத் தூய்மை, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருளியது. அத்தியாயம் 2. நற்பண்பும் தொற்பண்பும். நபியே, நீர் உயர்ந்த குணங்களை பெற்றிருக்கின்றீர் என்று இறைவன் அண்ணல் அவர்களை புகழ்கின்றான். அவன் அவர்களுக்கு அளித்திருக்கும் அருட்கொடையை வெளியிடுகின்றான். நபியவர்களின் நற்குணங்களை திருமறை அல் குர்ஆன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு சமயம் திருநபி அவர்களிடம் ஒருவர் நற்குணங்களை பற்றி கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். மன்னிக்கும் மனப்பான்மையை உண்டாக்கிக்கொள், நன்மையானவற்றை செய்ய தூண்டு, மூடர்களின் நிந்தனையை பொருட்படுத்தாதே, உன் தொடர்பை துண்டித்தவனுடன் இணைந்து நட, உனக்கு உதவி செய்யாதவனுக்கு நீ உதவி செய், உனக்கு தீங்கிழைத்தவனை நீ மன்னித்துவிடு, உயர்ந்த பண்புகளை பாரில் பரப்பவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிலே வந்து ஒரு நண்பர் நின்றார். மார்க்கம் என்றால் என்ன? நற்குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். வந்தவர் திருப்தியடையவில்லை. நபி அவர்களுக்கு வலப்பக்கம் வந்து நின்றார். வலப்பக்கம் வந்து நின்று அவர் மீண்டும் மார்க்கம் மார்க்கம் என்று எல்லோரும் சொல்லிக் கொடுக்கின்றார்களே, அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். நற்குணம் சற்றென்று விடை வந்தது. அந்த நண்பர் இதை புரிந்து கொள்ளவில்லையோ என்னவோ, முகத்தில் கேள்விக்குறியோடு இடது பக்கம் வந்து நின்றார். நபி அவர்களே, மார்க்கம் என்றால் என்ன? எனக்கு புரியும்படி கூறுங்களேன் என்று பணிவுடன் வினவினார். அண்ணல் அவர்கள் ஏறிட்டு பார்த்தார்கள். உமக்கு புரியவில்லையா? கோபப்படாமல் இருப்பதுதான் மார்க்கம் என்று நீர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? இனிமேல் ஏன் கேள்வி போடப் போகிறார்? பேசாமல் அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் புரிந்தார்கள். மக்களே, இறைவனுக்கு அஞ்சுங்கள், எங்கேயும் எப்போதும் அவனுக்கு அவனுடைய ஒப்பற்ற ஆற்றலுக்கு அஞ்சுங்கள். தீமையை நீங்கள் செய்துவிட்டால் உடனே நன்மையை செய்யுங்கள், அந்த நன்மை தீமையை அழிக்கட்டும். மக்களிடம் பண்புடன் பழகுங்கள், நற்குணங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மற்றொரு சமயம் உயர்ந்த காரியம் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவப்பட்டார்கள். அதற்கு நற்குணம் என்று பதிலளித்தார்கள். நபியவர்களிடம் ஒரு பெண்மணியை பற்றி புகார் செய்யப்பட்டது. நபியவர்களே, அவள் நல்ல முறையில் வணங்குகின்றாள், அதிகமாக வணங்குகின்றாள், பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இறை வணக்கம் புரிகின்றாள். ஆனால் அவளது நாவு துடுக்கானது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையெல்லாம் அவள் தன் நாவினால் துன்புறுத்துகின்றாள். அப்படியானால் அவளுடைய நன்மைகளால் எந்த பயனும் இல்லை. பிறர் மனதை புண்படுத்தும் மனப்பான்மை கொண்ட அவள் சுவன வாழ்க்கைக்கு அருகதையற்றவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அண்ணல் அவர்கள் பிரிதோரிடத்தில் கூறியுள்ளார்கள். இஸ்லாம் எனப்படும் இந்த மார்க்கம் புனிதமானது. இதை தனக்கே உரித்தான அன்பு மார்க்கமாக இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் நீங்கள் உயர்ந்த குணங்களை பெற்றிருக்க வேண்டும். தயாளத்தாலும் நற்குணத்தாலும் இம்மார்க்கத்தை அழகுபடுத்துங்கள். மக்கள் உங்கள் செல்வங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டியதில்லை, அது உங்களால் முடியாது. இன்முகம் காட்டி அன்பு மொழி கூறி பண்புடன் பழகுங்கள், அது போதும் என்று கூறியிருக்கின்றார்கள். மீண்டும் கூறினார்கள், நீ மனிதன், உன்னை இறைவன் அழகிய தோற்றத்துடன் படைத்திருக்கின்றான். உன் புற அழகை போன்று அக அழகையும் குண அழகையும் உண்டாக்கிக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் இப்படி இறைஞ்சுவதுண்டு. இறைவனே, என்னை அழகிய உருவத்துடன் படைத்திருக்கின்றாய். என் புற அழகை போன்று என் அக அழகையும் குணங்களையும் அழகுடையவையாக ஆக்குவாயாக. ஆரோக்கியத்தையும் நற்குணத்தையும் எனக்கு தந்தருள்வாயாக. உங்களில் நட்பண்புடையவர்களே மறுமையில் என்னோடு மிகவும் நெருங்கி இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடியிற்கன்ற 3 விஷயங்களில் ஒன்று ஒருவனிடம் இல்லையாயின் அவனுடைய காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
இந்த 3 விஷயங்களில் ஒன்று ஒருவனிடம் இல்லையாயினும் அவனுடைய காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 1 துர்ச்செயல்களை தடுக்கும் இறை அச்சம், 2 முட்டாள்களை மன்னிக்கும் மனப்பான்மை, 3 மக்களுக்கு மத்தியில் பழகுவதற்கு வேண்டிய மனப்பக்குவம், உயர் பண்பு என்று அருளியுள்ளார்கள். இறை வணக்கத்தின் ஆரம்பத்தில் அண்ணல் அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள்: இறைவனே, நற்பண்புகளுக்கும் நற்குணத்திற்கும் எனக்கு வழிகாட்டு. உன்னை தவிர்த்து வேறு யாராலும் எனக்கு அவற்றின் பால் வழிகாட்ட முடியாது. என் உள்ளத்தை தீய மனப்பாங்கிலிருந்து திருப்பிவிடு. உன்னை தவிர்த்து வேறு யாராலும் என் உள்ளத்தை திருப்ப முடியாது. இதுவரை திருமறையிலிருந்தும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மொழிகளிலிருந்தும் மனப்பக்குவத்தை ஆராய்ந்தோம். நற்குணத்தின் சிறப்பு என்ன, தீய குணத்தை அகற்ற மனப்பயிற்சியில் ஈடுபடுவது எத்துணை அவசியமானது என்று ஆராய்ந்தோம். இப்போது முற்கால பேரறிஞர்களின் கருத்துக்களை ஆராய்வோம். ஒரு சமயம் தலை சிறந்த ஓர் அறிஞருக்கும் அவர் மைந்தனுக்கும் இடையிலே உரையாடல் நடந்தது. தந்தையே, மனிதனின் குணங்களில் உயர்ந்தது பயன்மிக்கது எது என்று மைந்தன் கேட்டான். அன்பு மகனே, இறை மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் மனப்பான்மையை விட உயர்ந்தது வேறொன்றுமில்லை என்று பதிலளித்தார் தந்தை. மார்க்கத்திற்கு அடுத்தபடியாக உயர்ந்தது எது? பொருள் என்றார் அறிஞர். பொருள் உலக வாழ்க்கைக்கு அவசியம். உலகிலேதான் மார்க்கம் மலர்கின்றது. இதற்கும் அடுத்தபடியாக வெட்கம். தவறான செயலில் ஈடுபடும் போது ஏற்படும் இயற்கையான வெட்கத்தையே நான் குறிப்பிடுகின்றேன். இந்த வெட்கத்தின் காரணமாக தீய செயல்கள் தடுக்கப்படுகின்றன. இதற்கும் அடுத்தபடியாக நற்குணம். இதன் உதவியால் தான் மக்களின் மத்தியில் நெருங்கி பழக முடியும் என்று அந்த பெரியார் கூறினார். இதற்கு பிறகு எது என்றும் அந்த மகன் கேட்டான். தயாளம். அதற்கடுத்தபடி என்னது என்று கேட்டபொழுது அறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் ஏறிட்டு பார்த்தார். மகனே, இதற்கு மேல் போக வேண்டாம். மேற்குறிப்பிட்ட 5 நன்மைகள் ஒருவனிடம் காணப்பட்டால் அவன் மிகவும் உயர்ந்தவன், இறைவனுக்கு நெருங்கியவன், ஷைத்தானுக்கு தூரமானவன். துர்க்குணம் கொண்ட இறைபக்தன் ஒருவனுடைய நட்பை விட நற்குணம் கொண்ட பாவியின் நட்பை நான் அதிகமாக விரும்புகின்றேன் என்று ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நற்குணங்களால் மக்களுடன் கலந்துரவாடுங்கள். அத்தாவு என்ற பெரியார் கூறினார்கள், உயர் பதவி அடைந்தவர்கள் அனைவரும் நற்குணத்தால் தான் உயர்ந்தார்கள். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பரிபூரண நற்குணம் பெற்றிருந்தார்கள். அத்துணை சிறப்பு வேறு யாருக்கும் இல்லை. நற்குணங்களை அடிப்படையாக கொண்டு நடப்பவர்களே இறை அண்மையை பெற தகுதியுடையவர்கள்.